மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் சக்தி ஒன்று இருக்குன்னா அது மகர ராசி நேயர்கள். அந்த மகர ராசி நேயர்களுக்கு அப்படிப்பட்ட சக்தி ஏன் கிடைக்குதுன்னா சனி பகவானுடைய சக்தி. இந்த சனி பகவானுடைய சக்தியில் என்னன்னா ஒரு சூட்சம் அடங்கியிருக்கு. சூரியனுக்கு தலை போச்சு, அந்த நட்சத்திரம் அங்கே இருக்குது. செவ்வாவுக்கு உடம்பு போச்சு, தலை இருக்குது, அந்த நட்சத்திரம் அதில் இருக்குது. முழுமையான சந்திரனோட நட்சத்திரம் அங்கே இருக்குது. இந்த வீட்டுக்கு அதிபதி முழுமையான சனியோட நட்சத்திரம் எதிர்த்தாப்புல இருக்குது. அப்போது அங்கே நிற்கிற கிரகம் இங்கே நிற்கிற கிரகமாக வேலை செய்யும், இங்கே நிற்கிற கிரகம் அங்கே நிற்கிற கிரகமாக வேலை செய்யும். இது அவங்களோட ஸ்பெஷல். ஆகையினால ஒரு மகரம் என்ற ஒரு மீனை மண்ணுக்கும் நீருக்கும் நடுவில் வச்சு காட்டுறாங்க. அப்படிப்பட்ட இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையும் மௌனத்தால் சாதிப்பாங்க, பல பேரை சோதிப்பாங்க. இதே மகர ராசி நேயர்களால் பெரிய பெரிய நிர்வாகத்தில் ஒரு முக்கியமான கீ போஸ்ட்டில் போய் உட்காந்துருவாங்க. நீ எங்கே சுற்றினாலும் அவங்கள்ட்ட போகாத வெளியில் வராது. அப்படிப்பட்ட இடத்துல உட்காந்து ஒரு வரவு செலவு கணக்கை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் என்னென்னா வீட்டை விட்டே வெளில போக மாட்டாங்க. வீட்டு சமையல் வேலையிலேருந்து பிள்ளைங்களை பார்க்குறதுலேருந்து இப்படிப்பட்ட வேலையில் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் தைரியஸ்தானத்தில், அந்த வீட்டுக்கு தைரியஸ்தானத்தில் அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்து இவர்களை உற்சாகம் ஊட்டும் நேரமாக இருக்கும். இவங்க வீட்டில் இப்போ எல்லாமே புதுப்பிக்கப்படும். புதுப்பிச்சு வீடு கட்டுறதா இருந்தால் கூரையை மாற்றுவாங்க, இருக்கிற இடத்த மாற்றுவாங்க. இல்லை அதுக்கு ஒரு சூழ்நிலை வரும், ஒரு பத்திர சம்பந்தமான எழுதுறது, வாங்கிறது, கொடுக்கறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளாக இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கே வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால எதிர்பார்ப்பில் இருந்தது கிடைக்குமா, நமக்கும் கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்போ இருக்கிறீங்க. ஏன்னு கேட்டால் விரயத்தில் உள்ள குருவானவர் கடகராசியிலிருந்து உச்சத்தில் இருக்கார், விரயத்தில் உச்சத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு கிடைக்காத ஒன்று கிடைக்குமா, 3ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கார், கிடைக்கும், கவலைப்படாதீங்க அன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே இருக்குது. அது கிடைக்குமா கிடைக்காதா என்பது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக தான் அதை திட்டவட்டமாக சொல்ல முடியுமே தவிர இந்த கோச்சாரப்படி நீ எதிர்பார்ப்பது நடக்கும், கிடைக்கும். ஆனால் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். கால சூழ்நிலை உங்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் விடாமுயற்சி அதை வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் கொடுத்த ஒரு அனுமதி பிறர் உள்ளே வருவதும், நீ அனுமதிக்காத நிலையில் பிறர் வர முடியாது தவிர்ப்பதும் எங்கே இருக்கிறது என்றால் இந்த மகர ராசி நேயர்கள்ட்ட தான் இருக்குது. லாபத்தை கருதி நீங்கள் நடந்து போய் ஒரு காரியம் செஞ்சினா அது ஜெயிக்கும், காரில் போய் ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சா ஜெயிக்காது. அது மாதிரி அருகாமையில் இருக்கிற ஊரில் தான் நீங்கள் ஒரு காரியத்தை சாதிக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் யாருடைய ஒத்துழைப்பாவது உறுதுணையாவது உங்களுக்கு இருக்கும். இது ஒவ்வொரு ட்ரிப்பும் உங்களுக்கு நடக்குது. உங்களுடைய வயசுக்கு ஏற்ப பல அனுபவங்கள் கிடைக்குது. உங்களுடைய முன்னோருடைய அருளாசியும் உங்களுக்கு இருக்குது. ஆகினால் கவலைப்படாதீங்க. உங்களுடைய 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் உங்களுடைய குடும்பம் வளர்ச்சியில் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கும். ராகு கேதுகள் இப்போ இருப்பதனால் உங்கள் பிறப்பு நேரத்தில் அங்கே ராகு கேது இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பல தலைமுறைகள் அங்கே பாதிக்கப்படும். ஆகையினால் மகர ராசி நேயர்களே, இந்த வக்ரகதியான உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் குருவின் பார்வையில் இருந்தாலும் கூட அந்த ராசியை நீச்ச பார்வை தான் பார்க்குறான். சொந்த வீட்டை பார்ப்பது தைரியஸ்தானத்தை பார்க்குறான். ஆகையினால் இத்தனை நாளும் இல்லாத ஒரு மனதைரியம் இப்பொழுது வரும். நடக்குமா நடக்காதா என்பது அது இயற்கையின் கையிலும் உங்களுடைய தர்மத்தின் வழியிலும் தான் இருக்குது. பல சுப காரியங்களை உங்களால் போக முடியாது. ஏன்னு கேட்டால் பழைய சாப்பாடு சாப்பிட்ற நீங்கள், வீணாக போனது வீணாக போகக்கூடாதுன்னு சாப்பிட்ற நீங்கள், உங்களை சுற்றி மிருகங்கள், அதாவது பறவைகள், நாய், பசு,
கன்று, ஆடு இவைகள்லாம் நீங்கள் வளர்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு சுகம் நிறைய கிடைக்கும். ஏன்னு கேட்டால் அந்த உயிரை நீங்கள் ஜீவனை நீங்கள் பாதுகாக்கிற ஒரு ஆற்றல் உடையவர்களாக இருந்தால், மரம் செடி கொடி வளர்ப்பவர்களுக்கு இது பலனை தரும். ஆனால் எதுவும் இல்லை, நான் உண்டு, நான் வேலை உண்டு, நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன்னு நீங்கள் தொடங்கி இருந்தீங்கன்னா உங்களை நோய்வாய்ப்பட்டு நீங்கள் வேதனைக்கு ஆளாவீர்கள். இதை ஏன் உறுதியோடையும் சொல்கிறேன்னா, சனி 3ஆம் பார்வையை பார்வையை தன்னோட இடத்த பார்த்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, நீச்ச பார்வையாக இருக்காலும் அதில் இருக்கிற சூரிய சாரம் என்ன பண்ணுதுன்னா, ஆறுக்குடைய சாரனாக இருக்கிறனால நோய் வரும். பூர்வ புண்ணியத்துக்குடைய சந்திரனுடைய சாரத்திற்கு வரும்போது உங்களுடைய எதிர்பார்ப்பு நடக்கும். ஆனால் ஆணவம் இருக்கக்கூடாது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஓணம், திருவோணம் கேரளாவில் நடத்துகிறாங்களே பெரிய விஷயம். அது மகாபலி சக்கரவர்த்தியோடைய அவ்வளோ பெரிய தவம் வாங்கிய எல்லாரும், மகாவிஷ்ணுகிட்ட, சிவங்கிட்ட, லக்ஷ்மிகிட்ட, பார்வதிகிட்ட எல்லாரோடைய தவம் வாங்கி உயர்ந்த நிலையில் வாழ்ந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மகாவிஷ்ணுகிட்ட அவனுடைய ஆணவத்தை காட்டினதுனால தரமட்டம் ஆக்கிய அந்த திருவோண நட்சத்திரமும் அதில் தான் இருக்குது, அபிஜித்து நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. ஆகையினால்தான் இவர்கள் ஐயப்பனே கதின்னு சொல்லி ஓடுற அந்த காலங்களும் அங்கே தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எப்போ நீங்களுடைய அன்புக்கும் அறிவுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு உள்ளே போகிறீங்களோ உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த செஞ்சது தப்பு, இவங்க செஞ்சது தப்பு என்ன குற்றம் குறைகள் பார்த்தால் சுற்றம் உங்களுக்கு கிடைக்காது. அது இந்த நேரத்தில் ரொம்ப அவதியாக இருக்கும். மற்றவர்களோட அனுசரித்து போகிற ஒரு தன்மை இருக்கும். நீங்கள் சொன்னது நடக்கும், நீங்கள் இப்போ ப்ரூவ் பண்ணுவீங்க. நான் சொன்னேன் அது மாதிரி நடந்துச்சா இல்லையாண்ணா, எப்போ உயிரோடு இருக்கும்போதோ இல்லை அந்த மனிதர்கள் வாழும்போதோ அவர்களுடைய செயலெல்லாம் குற்றம் பார்த்து அவங்கள ஒதுக்கிடுவீங்க. அவங்க மாண்ட பிறகு அந்த சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னா நீ மனிதனை இழந்துட்டியே, அந்த சம்பவத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அப்போ போராடினதுக்கு உள்ள பலன் இப்போ கிடைக்கும். ஆனால் அந்த மனிதர்கள் கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டாங்களே. அதை நினச்சி இப்போ நீங்கள் வேதனைப்படுறதுனால உங்களுக்கு உங்கள் வீட்டில் காக்கா வந்து சாப்பிட்டுட்டு போனால் நீங்கள் நோய் நொடி இல்லாத இருப்பீங்கன்னு அர்த்தம். காக்கா வந்து சாப்பிடலன்னா மூதாதையரோட சாபம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஆகையினால் காலையில் குளித்து மொழிவிட்டு காக்காய்க்கு சாப்பாடு இடுவதும் உங்களுடைய வீட்டு வாசலை சுத்தம் செய்து சரி பண்ணுவதும், ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன் மூலமாக உங்களுடைய விளக்கங்களை தெளிவு பெறுவதும் ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் வக்ர நிவர்த்தி சிறப்பை தரும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கின்னா சனியுடைய ராசி. இன்னைக்கு சனியுடைய ராசி தான் இந்த மகர ராசி. சனி பகவான் ஏற்கனவே சொன்னேன், தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். அதாவது லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அப்படியாப்பட்ட இந்த மகர ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, அந்த மகரம் அப்படின்னா அதுக்கு வர சிம்பிள் என்னங்க அப்படின்ற ஒரு சில குழப்பமெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கும். அப்படின்னா என்னன்னு பார்த்தா மகர ராசின்னு பார்த்தீங்கன்னா கடல் குதிரை, அதுதான் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய அந்த சிம்பிள். சரிங்களா? கடல் குதிரை. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரம் ராசி, பிடிவாத குணம் உள்ள ராசி. எனக்கு தெரிஞ்சு இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு பிடிவாதம் தான் அதிகமா இருக்கும். தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலன்ற மாதிரி, என்னால முடியுங்க நான் பார்த்துக்கிறேன் அதாவதுன்றது வந்து எனக்கு யாருன்னா சொல்லிட்டா, யாருன்னா கொடுத்துட்டா, யாருன்னா பார்த்துட்டா, நான் சம்பாதிக்கிறேன், நான் செய்யறேன். மகர ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பா பின்தங்கவே மாட்டாங்க. மகர ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிடிவாதம் உண்டு, 2வது கொஞ்சோன்று கோப குணமும் உண்டு. ஆனால் இது 2 இருந்தாலும் சமாதானப்படுத்துறது நீங்களே தான். ஏன்னா உங்களோட ராசி வந்து சனியுடைய ராசி. சரிங்களா? அப்போ இன்னைக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா மகர ராசியில பிறந்த உங்களுக்கு பொதுவாக பார்த்தோம்னா சரம் ராசி. அதே இந்த பஞ்சபோதத்துல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூமி ராசி. பூமி ராசி அப்படின்னா அதாவது நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, இந்த பஞ்சபோதத்துக்கு உண்டான ராசியில வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பூமி ராசி. எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்க பாருங்க, அதாவதுன்றது எல்லாம் ஒரு விஷயம் இருக்கும்,
ஆனா மற்றவங்க ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம ஒத்து கவனிப்போம், இந்த மாதிரி பண்ணலாமா. ஒரு உதாரணம்ன்றது, இப்போ ஒரு விலை உயர்ந்து பைக் வச்சிருக்கிறீங்க, மற்ற ஒரு வண்டி போனா நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. நம்ம கிட்ட ஒரு நல்ல கார் இருக்கும், மற்றவங்க கார் பார்த்தா ஒரு ஆசைப்படுவோம். நம்ம கிட்ட ஒரு இடம் இருக்கும், இன்னொரு இடம் வாங்கலாம்னு ஆசை பண்ணுவோம். அதே ஒரு வீடு இருக்கும், இதே ஒரு வீடு கட்டலாமா. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் இருந்தாலும் மற்றவங்க ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு அது கொஞ்சம் பொறாமையாவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யலாமா, இது மாதிரி எப்போ செய்வோம், இதெல்லாம் நமக்கு நடக்குமா, இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு அட்வான்ஸா திங்க் பண்ணக்கூடிய ராசி தான் எனக்கு தெரிஞ்சு மகர ராசி. அப்ப இந்த மண்ணுன்னா அதாவது காடு, பிளாட்டு, வீடு, அப்பார்ட்மெண்ட், சொத்து, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டம் வந்து அதிகமா இருக்கும். அதாவது ஆர்வம் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய ராசி. உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா எப்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு வருவோம் அப்படின்னு அந்த சாதிக்கக்கூடிய துடிப்புள்ள ராசி மகர ராசி. அப்ப இந்த மகர ராசிக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு உடல் பாகத்துல என்ன ராசி அப்படின்னு பார்த்தா தொடை ராசி. அதாவது வந்து நம்ம உடல் உறுப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் உறுப்பு இருக்கும். அவங்களுக்கு அந்த மையப்பகுதி அந்த மாதிரி பிரச்சனை தான் அது அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அப்படி பார்த்தா இந்த உடல் உறுப்புகள்ல மகர ராசிக்கு எந்த பிரச்சனை அதிகமாக வரும் பார்த்தா தொடை சார்ந்த பிரச்சனை அதிகமாக வரும். அதாவது அலர்ஜி, அதாவது ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நமைச்சல், இன்னைக்கு பிப்பு. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா மொத்தம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொடை சார்ந்த பிரச்சனை மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி பாதிப்பு தான் அடிக்கடி வரும். அந்த மாதிரி ராசி வந்து மகர ராசியே இருந்தாலும் இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இது நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு தான் இப்போ அட்டகாசமா இருக்குது, அருமையா இருக்குது. இதுல என்ன அடிப்படையா நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாக சனி பகவான் வந்து உங்களுக்கு 7.5 சனியா பிடிச்சி ஃபர்ஸ்ட் 2.5 வருஷத்துக்கு வந்து பார்த்தா ஜென்மச்சனி, ரெண்டாவது 2.5 வருஷம் பார்த்தா ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் விரைவு சனி, ரெண்டாவது 2.5 வருஷம் ஜென்மச்சனி, மூணாவது 2.5 வருஷம் பாத சனி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7.5 வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது எப்போ முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதுலயும் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு, 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையா, ஏன் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அப்ப 7.5 சனி முடியலையா, அந்த மாதிரி எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2025 மார்ச் 29ஓட 7.5 சனி முடிஞ்சு போச்சு. அப்ப முடிஞ்சு நான் இன்னும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படி கேட்டீங்கன்னா, ஒரு 4.5 மாசம் தான் சனி பகவான் இயல்பு நிலையில் இருந்தார், முன்னாடி வந்துட்டு இருந்தார். அப்ப ஜூலை மாசம் 13ஆம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா சனி வந்து வக்கரத்துக்கு போயிட்டார். அப்ப இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்வாரு, வக்கரம்னா பின்னோக்கி வர்றது. அப்ப மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்தாரா, வரல. மீன ராசியிலே வக்கரம் அடைஞ்சு மீன ராசியில வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா அதுல ஒரு 7.5 வருஷம், இதுல ஒரு 3/4 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 8.25 வருஷமா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு போராட்டம். குறிப்பா இந்த 9 மாசத்துல நிறைய பணம் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பணம் பிரச்சனை, உடல் உபாதிகள், ஹெல்த் பிரச்சனை, ரெண்டாவது நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளின்ற மாதிரி, சொத்து பிரச்சனை தீரல, கடன் பிரச்சனை தீரல, குடும்பம் பிரச்சனை தீரல, வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி. நல்லவன்னு சொல்லி ஜாமீன் எழுத்து போட்டங்க, அவன் கட்டல, நான் தான் கட்டினேன். 10 ரூபா வாங்கி கொடுத்தேன், எங்க போனாங்கன்னு தெரியல, அதுக்கு நான் தான் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். உதவி செய்துட்டு உபத்திரம் தேடிட்டு உட்காந்துருக்கிறேன். இந்த மாதிரி 1000 விஷயங்களை சொல்லலாம். பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுடைய நிலைமை என்னன்னா, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி. சரி இதெல்லாம் போட்டுங்க, இதுக்கு மேல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் அதாவது மாசம் 28 தேதிக்கு மேலதான் முழுமையா உங்க நேரம் நல்லா இருக்கு. இதுக்கு மேலதான் நீங்க வந்துட்டு மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அமைச்சுக்க போறீங்க. அதாவது இடம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போறீங்க, சொத்துல இருக்கக்கூடிய வில்லைங்கும் தீரப்போகுது, தொழில நீங்க சாதிக்க போறீங்க, வெளிநாடு வெளி மாநில முயற்சி எடுத்தீங்கன்னா இதுக்கு மேலதான் நீங்க சாதிக்க போறீங்க. நான் ஸ்போர்ட்ஸ் லைன்ல இருக்கிறேன், விளையாட்டுத்துறையில இருக்கிறேன், எனக்கு ஆர்வம் அதிகம், அதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருவாரு. அதே மாதிரி குருவா இருந்து மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றீங்க, கத்துக் கொடுக்குறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு மேல உங்களுக்கு அந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கும். நான் ஒரு ட்ரெயினரா இருக்கிறேங்க, நான் ஒரு கராத்தா கிளாஸ் வச்சிருக்கிறேன், ஒரு சிலம்ப கிளாஸ் வச்சிருக்கேன், நான் டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து பார்த்தேன்னா இன்னைக்கு ஒரு பாட்டு கிளாஸ் வச்சிருக்கேன்
அதாவது இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குற இடத்துலயே ஒரு டீச்சராக நான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு குருவாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கைத்தட்டுகள், பாராட்டுகள், சர்டிஃபிகேட்டு, மெடல் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, மகர ராசிக்காரங்களுடைய நிலைமை முழுக்க இதுக்கு மேல உங்களுக்கு மாறப்போகுது. இதுக்கு மேல நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில சாதிக்க போறீங்க. கீழ் பதவியில் இருந்தா மேல் பதவிக்கு போறதுக்கு வாய்ப்புண்டு. மேல் பதவியில் இருந்தா உங்களுக்கு அங்கீகாரம், கைத்தட்டல், பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு. திருமண தடைகள், புத்திர செல்வம், இது ரெண்டு மட்டும் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலான கேள்வி, அது நம்ம பொது பலன்களை சொல்ல முடியாது. அதனால நீங்க திருமணத்தை பத்தி கேட்கறீங்களா மற்றும் புத்திர பாகியத்தை பத்தி கேட்கறீங்களா, அது இண்டிவிஜுவலான கேள்வி. உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, நான் பார்த்துட்டு என்ன விவரன்றதை சொல்றேன். ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க, உங்க டவுட் நான் கிளியர் பண்றேன். இதை தவிர வெளிநாடு போலாமா, இல்ல வெளிநாடு நான் வந்துட்டேன், எனக்கு ஏதாவது என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்குமா, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்குமா, ஏன்னா ஒரு காலத்துல வீடு ஃபுல்லா காசு இருந்தது, இப்ப வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ, தொலாவர காலத்துல இருக்கிறீங்க, இது எல்லாமே உங்க நிலைமை மாறப்போகுது. மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி வண்டி வாகனம், இந்த மாதிரி அசையும் சொத்துக்கள், நமக்கு வீட்டுக்கு தேவை ஆடம்பர சொத்துக்கள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நாளா கனவா இருந்த விஷயமெல்லாம் இப்ப நனவாகிறதுக்கு வாய்ப்புண்டு. படிப்புல மாற்றம் கிடைக்கும், திருமண வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சகாய சனியா இருக்கிறார். உங்களுக்கு முழுமையான நேரம் நவம்பர் 28க்கு மேலதான் நல்லா இருக்குது. நீங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதுல போய் நீங்க பார்த்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலதான் உங்க நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 7.5 சனியில அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இப்பதான் முடிஞ்சிருச்சு இல்லையா, சனி வக்கரமும் நிவர்த்தி அடைகிறார் இல்லையா, இதுக்கு மேல நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி தான். தொழில் ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறீங்களா, ஆரம்பிங்க. வீடு கட்டலாம் நினைக்கிறீங்களா, வீட்டு வேலை ஆரம்பிங்க. அது போக பார்த்துட்டுனா வெளிநாடுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா, கண்டிப்பா அது எடுங்க. அது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு சொத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முயற்சி எடுங்க, உங்களுக்கு வெற்றியில் தான் முடியும். மொத்தத்துல எது எப்படியோ மகர ராசிக்காரங்களுடைய நிலைமை இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி உங்களுடைய பயணம் சூப்பரா இருக்க போகுது. இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க, சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 12ஆம் நாள், அதாவது 28/11/2025 வெள்ளிக்கிழமை, சதய நட்சத்திரம் சித்தயம் கூடிய சுபதினத்தில் 28/11/2025 முதல் 27/7/2026 வரை அனுகிரகமும் அனுகூலமும் அருளும் அருள்மிகு சனீசனுடைய வக்கர நிவர்த்தி நடைபெறுகின்றது. வக்கரம்ங்கிறது எதிர்ப்பா சொல்லக்கூடியது, வக்கரம்ங்கிறது எதிர்த்து வரக்கூடியது, நிவர்த்தியே அதுக்கு எதிர்ப்பா வரக்கூடியது. அப்ப நல்லது கெட்டதா மாறும், கெட்டது நல்லதா மாறும். இதுதான் வக்கரம், வக்கர நிவர்த்தி. நிறைய பார்த்துருப்பீங்க, எல்லா மீடியாக்களும் பார்த்துருப்பீங்க. வளவளப்பு கொலவளப்புக்கள் ஐயா இருக்கிறது இருக்கிறதுபடி சொல்லணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும் என எங்களை நம்பி கேட்குறீங்க. அதுக்கு நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன். அப்போ வக்கர பயிற்சி, வக்கரம் முடிஞ்சிருச்சு, இப்போ நிவர்த்தி ஆகுது. அப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 240 நாள் 200 நாளைக்கு மேலே வருதுன்னா அந்த நிவர்த்தி குறிப்பாக யாருக்கு என்ன செய்யும், எந்த 12 ராசிக்குள்ள எந்த ராசிக்கு என்ன செய்யும், எது நன்மையை கொடுக்கும், எது தீமையை கொடுக்கும், இதுதான் நமக்கு வேண்டியது. அந்த வகையிலே தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது துளைப்பதும் வாய்ப்புகள் மட்டுமில்ல வாழ்க்கையும் தான் என்ற உணர்வை பெற்றவர்கள் மகர ராசி நேயர்கள். என்ற உணர்வை பெற்றவர்கள் மகர ராசி தான். தா உண்டு தா வேலை உண்டு, தா உண்டு தாம் பெண்டாட்டி உண்டு, தா உண்டு தாம் பிள்ளை உண்டு சொல்றோம்ல கிராமத்துல. அவனுக்கு யாருக்குமே போக வேண்டாம்டா, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பாடுறா, எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார்றா அப்படிங்கிறாங்கல்ல. உழைப்பாளி, முதலாளி, தொழிலாளி, எல்லா ஆளி பெருங்குறதும் அவர் தான். அதனாலதான் அது தமிழுக்கு தை மாசத்துல வச்சிருக்காங்க, மகரத்தை தையில வச்சிருக்காங்க.
தொன்று தொட்டு எந்த மரபும் அங்கிருந்து தான் உதிக்கிறது, எந்த வாய்ப்புகளும் அங்கிருந்து உதிக்கின்றன, எந்த நிகழ்வுகளும் அங்கிருந்து பிறக்கின்றன. தமிழ் இதிகாசம் மட்டுமல்ல, தமிழ் அறிவு மட்டுமல்ல, தமிழ் மூதையார்கள் மட்டுமல்ல, எல்லா வகையான பொக்கிஷங்களும் மகரத்தில் தோன்றுகின்றன. அதுக்காகத்தான் அதை நிலராசியா வச்சிருக்காங்க. பாருங்க, அவிட்டம், உத்திராடம், திருவோணம் நட்சத்திரத்தை பாருங்க. அவிட்டம், உத்திராடம், திருவோணம் நட்சத்திரம் மிக முக்கியம். உங்க நட்சத்திரத்தை வச்சே நம்ம 24 hours நம்ம சொல்லிடலாம். 10-12 மணி நேரத்துக்கு உங்க நட்சத்திரத்தை வச்சு நமக்கு சொல்லலாம். நான் சொல்லலாம், நம்ம முன்னோர்கள் அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கலை, நம்ம மொபைலை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. படிக்க, அதாவது வேலை செய்யாம சம்பாதிக்காம பாக்கெட்ல மட்டும் மணி இருக்கணும். அதுதான் இப்போ அதைத்தான் இந்த நம்ம கலியுக காலத்துல நம்ம பார்க்குறோம். அது எத்தனை நாளைக்கு தாங்கும்? அதுக்கு சம்பந்தம் இல்லாத உழைப்பாளி தான் மகரம். உழைத்து கொண்டே இருப்பவர்கள் தான் மகரம். பார்த்தீங்களா? அப்ப கடந்த காலங்கள் எல்லாம் வாக்கியம்னாலும் சரி, திருக்கணிதம்னாலும் சரி, எபிமெரிசி எந்த பஞ்சாங்கம் இருந்தான் ஐயா, உங்களுக்கு என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், என்ன சூட்சமம், லக்னாதிபதி நீச்சமா, லக்னாதிபதி உச்சமா, ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்காங்களா, அல்ல 7 குறியாவது ஆட்சி பெற்றிருக்காங்க. 7 குறி ஆட்சி பெற்றிருந்தா வீட்டுக்காரி கொண்டு வந்துடும்ல. 7 குறி ஆட்சி பெற்றிருந்தா வீட்டுக்காரங்க சொத்து வந்துடும்ல. அதான் 4 குறியாவது வச்சிருக்கணும்ல. 4க்குன்னா தாய் தகப்பனுடைய சொத்து இருக்கும், இல்ல 5 குறினா பூர்வ புண்ணிய சொத்து இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வகையில சொத்துக்கள் வரணும், எந்தெந்த வகையில நம்ம சொத்துக்கு வரணும். அப்ப மகரத்துக்கு சிகரத்தை அடையக்கூடியவர்கள் 32 வயசு 35 வயசுக்கு மேல அவங்க பெரிய கோடீஸ்வரனா வருவாங்க. எதனால? நல்லா உழைத்தால். 35 வயசுல நல்லா நான் வந்துருந்தேன், ஐயா சொல்லிட்டாரு, படுத்து வீட்டுல படுத்தே இருந்தா கோடீஸ்வரன் யோகம் வருமா? 4 இடத்துக்கு போகணும், 4 பேர்த்த பார்க்கணும், 4 கடை ஏறி இறங்கணும், 4 கடல் 4 நாட்டுக்கு போகணும். இதுல அவிட்டத்தை விட உத்திராடத்தை விட அவிட்டத்தை விட திருவோணம் வேகமா போகும். திருவோணம் மட்டும் வேகமா போகும், எங்க வேணாலும் போகும், எதை வேணாலும் செய்யும், எங்க வேணாலும் போகும், எதை வேணாலும் செய்யும். அப்படிப்பட்ட ராசி மகர ராசி. பூமி சம்பந்தப்பட்ட, கிழங்கு சம்பந்தப்பட்ட, பூமிக்கு இயற்கையிலே உள்ள தானியங்கள், கிழங்கு வகைகள், மரங்கள், பெட்ரோல், கெமிக்கல், பார்த்தீங்களா, ஏஜென்சி, விவசாயம், அரசியல். சனீஸ்வரர் அரசியலுக்கு மக்களை கொடுக்கக்கூடியவர். நல்லா கேட்டுக்கங்க, மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி சனீஸ்வரருக்கு. சனி, ராகு, சுக்கிரன், சூரியன், செவ்வாய். சனிதான் பேசிக்கு, மக்களை இழுக்கக்கூடியது. ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். இவ்வளவு கூட்டமா, இவ்வளவு போட்டியான்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ராகு வேணும். மோகத்தை கொடுக்கிறது சுக்கிரன், மோகத்தை கொடுக்கிறது, அந்த வசியத்தன்மையை கொடுக்கிறது சுக்கிரன். இந்த 3 பேத்தையும் ஆட்சி செய்வது சூரியனும் செவ்வாயும். பாத்தீங்களா? ஒரு அரசியல் செல்வாக்க வரணும்னா இந்த 5 கிரகம் மிக மிக முக்கியம். இந்த 5 கிரகம் மறுபடியும் சொல்றேன். மக்கள் சனீஸ்வரர், பிரம்மாண்டம் ராகு, போகம் மோகம் சுக்கிரன், நிர்வாகிக்கிறது செவ்வாயும் சூரியன், நிர்வாகிக்கிறது செவ்வாயும் சூரியனும். இந்த 5 கிரகத்துல ஏதாவது ஒண்ணு உச்சமா இருக்கணும், ஆட்சியா இருக்கணும், இல்ல நான் திரிகோணாதிபதியா இருக்கணும், கேந்திரமா இருக்கணும், அட்லீஸ்ட் பணபரமா இருக்கணும். இப்படி இருந்தா எதை வேணாலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை மகரத்திற்கு உண்டு. அப்ப கண்டிப்பாக மேற்கொண்ட எல்லா தொழிலையும் கொஞ்சம், எந்த தொழிலுமே 10 பேர் செஞ்சாலும் நீங்க போய் அதை செஞ்சாதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற கருத்து உள்ளவங்க தான் நீங்க. அது ஜெயிக்கணும், அது ஜெயிக்காம விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க. ஏன்னா செய்யும் தொழில் தெய்வம். ஒரு ஷிப்புக்கு யாரு அதிபதி? மகரம்தான். தன் நோக்கங்கள் வெற்றி பெறணும், மகரம்தான். தன் செல்வாக்கு உயர்த்தணும், மகரம்தான். எந்தெந்த வகையில?
உங்க திசா புத்தி சனி திசையில சந்திர புத்தியில உயர்த்த முடியுமா? சந்திர திசையில சனி புத்தியில உயர்த்த முடியுமா? சந்திர திசையில ராகு புத்தி, சந்திர திசையில கேது புத்தி, சனி திசையில சந்திர புத்தி. கவனம், மிக கவனம், மிக எச்சரிக்கை. அதை மட்டும் விட்டுட்டு எதிர சூரிய திசையில சனி புத்தி கூட வேலை செய்யும். ஆனா சனி திசையில சூரிய புத்தி வேலை செய்யாது. சூரிய திசையில சனி புத்தி வேலை செய்யும். ஆனா சனி திசையில சூரிய புத்தி வேலை செய்யாது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. இதுக்கு விளக்கம் தெரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் விடை தருகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது கருப்பசாமி வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, காக்கும் தெய்வங்கள் வாராகி அம்மன், வைஷ்ணவி, அந்த மாதிரி கடுமையான அம்பிகை வழிபாடை பண்ணும் பொழுது வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.